What is HTML? Hypertext Markup Language. இதோட ஸ்டாண்ட் வந்து Hypertext Markup Language. இதோட வெர்ஷன் வந்து இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து HTML5. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா வெப்சைட்டில் வந்து ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 2 கண்டென்ட் இருக்குது. ஒன்று டெக்ஸ்ட் கண்டென்ட், இன்னொன்று மீடியா கண்டென்ட். டெக்ஸ்ட் கண்டென்ட்னா என்னென்னா இதில் வந்து ஹெட்டிங், பேராகிராஃப் அண்டு பட்டன் இது எல்லாம் டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் கொடுப்பாங்க. மீடியா கண்டென்ட்டில் வந்து ஆடியோ, வீடியோ அண்டு இமேஜ் ஆல் இது மீடியா கண்டென்ட்டில் கொடுப்பாங்க. ஓகே, இது கோடு வந்து ரைட் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ எடுத்துக்கிறேன். நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க க்ரோமில் போயிட்டு. இப்போ ஃபோல்டர் வந்து HTML ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் வந்து index.html. எப்பவுமே நம்ம HTML வந்து இண்டெக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸ்டென்ஷன் வந்து HTML5ன்னு கொடுத்தீங்கன்னா HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து தன்னாலே வந்துடும், டைப் பண்ண வேணாம். ஓகே, இன்னொரு மெத்தடும் இருக்குது. எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் HTML ஸ்ட்ரக்சர் வந்து பேசிக் வந்து வந்துடும். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஹெட்டிங், ஒன்று பாடி. இதுதான் பேசிக். முதல்ல ஹெட்டில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க. பாடியில் வந்து கண்டென்ட்லாம் கொடுப்பாங்க. டைட்டிலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டென்ட் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஹெட்டிங் டேகு. அதுக்கு H தான் போடுவாங்க. அதில் 6 வரைக்கும் இருக்குது. H1, H2, H3, H4, H5, H6, H7 இருக்குதுங்களான்னு கேட்டால் இல்லை. ஓகே, H1ஓட டேக் பார்ப்போம். H1ஓட டேக்கு வந்து நேம் கொடுத்துக்கிறேன், எலமெண்ட்டோட நேமு. இது வந்து H1ல் இந்த சைடில் இருக்குதுல்ல, அது வந்து ஓப்பன் ப்ராக்கெட், இது வந்து க்ளோசிங் ப்ராக்கெட். ஓகே, இதில் நடுவில் கொடுக்குறது எல்லாம் எலமெண்ட். அவுட்புட் பார்ப்போமா? பார்த்துக்கோங்க. H1 தான் இருக்கிறதுல பெரிய சைஸ். H2 வந்து அதோட சின்ன சைஸ். H3 வந்து அதோட சின்ன சைஸ். சைஸ் வந்து 6 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் டேகு. அது வந்து P டேக்னு யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து அவங்களே ஒரு நம்ம எலமெண்ட்லாம் டைப் பண்ண வேணான்ட்டு லோரம்னு ஒன்று கொடுத்து வச்சுக்கிறாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா தன்னாலே பாருங்க கண்டென்ட்லாம் வந்துடுச்சா. இதில் உங்களோட வேல்யூ கூட நீங்கள் போட்டுக்கலாம். 10 வரைக்கும் வேணும்னா 10 வரைக்கும் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா 100, அது ரொம்ப லென்த் ஆகும். 20 பாருங்க, சைஸ் வந்து பெருசாகும். நெக்ஸ்ட் டேக் வந்து என்ன பார்க்கலான்னா பட்டன். பட்டனுக்கு பட்டன்னே அப்படியே எழுதி வச்சுக்கிறாங்க. ஓகே, பட்டன் டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? கிளிக் பண்ணால் ஒரு ஆக்ஷன் நடக்கணும். அதுக்காக தான் பட்டன் டேக் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பாருங்கள், நான் எதுவும் கொடுக்கல, அதனால் வரல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கர் டேக். இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஒரு லிங்க்ல இருந்து இன்னொரு லிங்க்குக்கு டிரான்ஸ்லேட் ஆக, இன்னொரு பேஜ் பார்க்க, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆங்கர் டேகு. இது hrefல தான் நம்ம வந்து அதோட பாத்தை கொடுப்போம். லிங்கோட பாத்து வந்து href. hrefனா என்னன்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸுக்காக கொடுக்குறோம். இது ஒரு ஆட்ரிபியூட். ஓகே,
இது நடுவில் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்தா தான் அது டிஸ்பிளேவே ஆகும். இதுக்கு வந்து செக்னு கொடுப்போம். ஏதாவது யூடியூப்போட அலாரம் கொடுப்போம். ஓகே, google.com ஏற்கனவே google.comல தான் இருக்கா. நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே, நம்மளே இதில் க்ரியேட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஒரு இண்டெக்ஸ் 1 போட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். இதோட பாத்து எடுத்துட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவுட்புட் பார்ப்போம். கிளிக்கு அவுட்புட் பேஜ் வரல. ஒய் இதெல்லாம் கொடுக்கூடாது. இந்த டாட் ஸ்லாஷ் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ரிலேட்டிவ் பாத். இது கொடுக்காமலே கொடுக்கலாம். அது வந்து அப்சல்யூட் பாத். ஓகே, இது கிளிக் பண்ணிங்கன்னா ஹலோ பேஜ் வந்துருச்சா? ஓகே, வேறு இதுதான் பேசிக் மொத்தமாக யூஸ் பண்ணுவோம். மீடியா இதில் பார்ப்போமா? மீடியாவில் வந்து இமேஜுக்கு வந்து ஓப்பன் கிடையாது, க்ளோஸ் கிடையாது, இது மட்டும்தான். இதில் சோர்ஸ் ஆட்ரிபியூட் ஒன்று இருக்குது, ஆல்ட் ஆட்ரிபியூட் ஒன்று இருக்குது. சோர்ஸில் தான் நம்ம லிங்க்கு கொடுப்போம். ஆல்ட் வந்து எதுக்காக கொடுக்குறோன்னா, இப்போ இமேஜெலாம் வந்து தப்பாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த இமேஜ் காட்டாமல் போயிடும். அதனால அது என்ன இமேஜ்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக நம்ம நேம் கொடுக்கறதுக்காக தான் ஆல்ட் கொடுக்குறோம். அந்த ஆல்ட்டுக்குள்ளார இமேஜ் நேச்சுரல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து வரல. அப்போ இது என்ன இமேஜ்னு தெரியுதுல்ல, நேச்சுரல் அப்படின்னு டிஸ்பிளே ஆகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? இப்போ வந்து இமேஜில் 2 இருக்குது. ஒன்று லோக்கல் இமேஜ், இன்னொன்று வந்து சிடிஎன் இமேஜ். இந்த லோக்கல் இமேஜ்னால் என்னென்னா, இப்போ நம்மளோட ஃபோல்டர்லேயே ஃபைலில் வந்து இமேஜ் ஃபைல் போட்டு அதை யூஸ் பண்ணி போட்டாங்கன்னா அது வந்து லோக்கல். சிடிஎன்னா இமேஜ் கிட்டில் போடுவாங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். நம்ம கார் இமேஜ் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நெட்வொர்க் இதாக இருக்கு. வந்துடுச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜோட நேம் கொடுத்துக்கோங்க, கார் இமேஜ். நீங்கள் எந்த ஃபோல்டரில் இருக்கிறீங்களோ அதில் HTML ஃபோல்டரா இதில் சேவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இதோட பாத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்களா வந்துருச்சா? இது வந்து லோக்கல் இமேஜ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் கிட், அது வந்து சீரியன்னு சொல்லுவாங்க. இமேஜ் கிட் இது எதுக்காக வந்துச்சுன்னா, நம்மளோட விண்டோஸ் அதெல்லாம் எல்லாமே ஸ்டோரேஜ் தான் இருக்குன்னா அதில் டவுன்லோட் பண்ணி நம்ம போடும்போது டவர் கொஞ்சம் இஷ்யூ ஆகும், ப்ராப்ளம் அதிகமாகும். ஸோ அதுக்காக தான் இந்த இமேஜ் கிட்டில் போட்டிங்கன்னா இதில் வந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணினா இதில் வந்து லோட் ஆகாது, சீக்கிரம் டிஸ்பிளே ஆகிடும். இதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இதில் என்னோட இமெயில் கொடுத்து வந்துருச்சு, ஆல்ரெடி பண்ணதால இருக்குது. நீங்கள் வந்து இதில் இமெயில் கொடுத்து தான் உள்ளார போக முடியும். ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஆடியோ, இந்த ஆடியோட லிங்க் காப்பி யூஆர் கொடுத்து அதை வந்து இன்னும் நம்ம இமேஜே முடிக்கல. இது கிளிக் பண்ணி இது வந்து லோக்கல், நம்ம ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதால இது லோக்கல் இமேஜ். இது வந்து சீரியன் இமேஜ். இது வந்து இமேஜ் கிட்டில் இருந்து அப்லோட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஆடியோ. இதுவும் இமேஜ் கிட்டில் தான் போயிட்டு எடுத்து வரணும். ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன். காப்பி URL பார்ப்போம். வீடியோக்கும் நீங்களே ரெண்டுத்தும் பார்த்துட்டு அதை வந்து கமெண்டில் போடுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ, பாய். இன்னொரு டாஸ்க் என்னென்னா, இந்த HREF கொடுத்தோம்ல அதேமாரி டார்கெட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அது 4 இருக்கும், பிளாங்க்கு, பேரண்ட், செல்ஃபு, டாப்பு. இந்த 4 பற்றியும் என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஓகே, எல்லாத்துக்கும் விரிவாக்கமாக ஒன்று பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.